என்ன மேடம் தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியலையா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே ஒரு முதல்வரை இவ்வளோ கேவலமாக பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு போராட்ட குழுவினர் குப்பை பறக்கிறவங்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணட்டும். அதுக்காக ஒரு தமிழக முதல்வரை வேலை கொடுத்தவரை, சம்பளம் கொடுத்தவரை, இத்தனை வருஷமாக சோறு போட்டவரை, உங்களோட ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போனவரை எவ்வளோதான் கொச்சப்பட்டு பேசுறீங்க. அவர் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறீங்க. அவர் உடம்பு முடியாமல் இருந்து இப்போதான் மறுபழக்க பழச்சு வந்திருக்காரு. ஒரு குப்பைக்காரம்மா சொல்லுது போராட்டத்தை உட்காந்துட்டு, அவருக்கு எத்தனை ஆஞ்சியோ பண்ணாலும் அவர் திருப்பி வரவே மாட்டாரு. அவருக்கு சரியாகாது. அவர் பழிச்சு வரவே மாட்டாரு. உங்கள் வயிற்றுச்சல் சும்மா விடாது. என்ன உங்கள் வயிற்றுச்சல்? உங்கள் குடும்பத்தை கெடுத்தாரா? உங்கள் சொத்தை எடுத்தாரா? உங்கள் முதல்ல கொடுத்தாரா? இல்லை உங்கள் பிள்ளைகளை சாவடிச்சாரா? என்ன பண்ணாரு? எதுக்கு அவரை பார்த்து உங்கள் வயிற்றுச்சல்ங்கிறீங்க? அவர் பாட்டுக்கு அவர் பணியை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் வேலை கேட்கணும்னா எப்படி கேட்கணும்? அப்படி கேட்கணும். ஒரு முதல்வரை வந்து தரக்குறைவாக பேசுவீங்க, மரியாதை குறைவாக பேசுவீங்க, அவனை இவனைன்னு ஒருமையில பேசுவீங்க. ஒரு மினிஸ்டரையும் ஒரு மேயர் பொண்ணு, அது பொம்பளை பொண்ணு, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அதுவா? உன் பொண்ணை நீங்கள் அப்படிலாம் பேசுவீங்களா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு, கணவரோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணு. அந்த பொண்ணை வந்து ஒரு மினிஸ்டர் வயசானவர், அவருக்கும் குடும்பம் இருக்கு. தலைமையில போக சொல்றாங்க. ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பொண்ணோட போக சொல்றாங்க. ஒரு குப்பை வர்ற உங்களுக்கே இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்ப அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? கூட சேர்ந்து போனா அதை கொச்சப்படுத்தி பேசுறீங்க, வயிற்றுச்சல் சாபம் கொடுக்குறீங்க. நாங்க அப்படித்தான் பண்ணுவோம், நாங்க அப்படிதான் சொல்லுவோம். உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, உங்களால தெரிஞ்சது பார்த்துக்கோங்க. நான் ரிப்போர்ட் பில்டிங் விட்டு போக மாட்டோம். அவ்வளவு சட்டம் பேசுனீங்கல்ல, இப்ப கைது பண்ணும்போது ஏன் இப்படி கதறல்? எதுக்காக ஒப்பாரி வைக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே கையை காமிச்சுட்டே போய் போலீஸ் வேன்ல ஏற வேண்டியதானே? நீங்க ஒழுங்கா போய் போலீஸ் வேன்ல ஏறினா போலீஸ்காரங்க ஏன் உங்களை அடிக்க போறாங்க? நீங்க அக்கிரமம் பண்ணுவீங்க, அநியாயம் பண்ணுவீங்க, தமிழக முதல்வரையே தரக்குறைவா பேசுவீங்க, ஒரு மினிஸ்டரை பேசுவீங்க, ஒரு மேயரை பேசுவீங்க. அவங்க வாயை மூடின்னு இருக்கணுமா? இது எந்த நாட்டுல இந்த சட்டம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 5 முறை முதல்வராக இருந்தவர். வயதான தள்ளாத காலத்திலே அரசு அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது பாதி ராத்திரியில தூங்கி கொண்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கி கொண்டிருந்த கலைஞரை கைது பண்ணலையா? பாதி ராத்திரியில போய் கலைஞரே கைது பண்ணலையா? கலைஞரோட நீங்களே பெரிய ஆளா? நீங்களே யாரு? உங்க தகுதி என்ன? உங்க படிப்பு என்ன? உங்க வேலை என்ன? அதை முதல்ல நீங்க உணரணும். நாங்க வந்து உட்கார்ந்து நிற்கிறோம், நாங்க இங்கதான் படுத்து நிற்கிறோம். யார் உங்களை வந்து அங்க உட்கார சொன்னா? 13 நாள யார் உங்களை போராட்டம் பண்ண சொன்னாரு? தமிழக முதல்வரும் உதயநிதி தம்பியும் உங்களை வந்து மேயரும் சேகர் பாபு அண்ணனும் உங்களை வந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்களா? நீங்களா வந்து உட்காருறீங்க, நீங்களா வந்து மானாவரியா பேசுறீங்க, எவ்வளோ சாப்பு முடிக்கிறீங்க, அசிங்கமா ஆபாசமா பேசுறீங்க, காணாப்பாட்டு பாடுறீங்க, வயசு பொண்ணை கொண்டாந்து வச்சுட்டு பாதி நேரத்தில் டான்ஸ் ஆட விடுறீங்க, ஊர்ல போற வார ரோடிங்களெல்லாம் விட்டு மைக்க கொடுத்து பேச வைக்கிறீங்க. எவனோ சாட்டையா அவன் வந்து சேட்டை பண்றான். டே சாட்டை, உனக்கு நான் சவால் விடுறேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உங்க ஆத்தா ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா, நீ தனியா வந்து சிஎம் வீட்டு வாசல் என்னன்னு குரல் கொடுறான். அண்ணன் அறிவாலயத்துக்கு வா, நானும் வரேன். நீ சரியான தனியா வாடா. பொம்பளைங்க பின்னால நின்றுங்கன்னு, பொட்டச்சிங்க நடுவில் நின்றுங்கன்னு குரல் கொடுக்குற, யூடியூப்ல பேசுற, ஒழிஞ்சுக்கிட்டு தெரியுற. கைது பண்ண வரும்போது எங்கடா போயிருந்த சேட்டை? எல்லாரையும் கைது பண்ணாங்கல்ல நடுராத்திரியில. அப்ப நீ வந்து நின்று கைதா இருக்கணும். நீ ஆம்பளையா இருந்தா ஒழிஞ்சுக்கிட்டு எங்கேயோ நின்றுக்கிட்டு கிராஃபிக்கை வச்சு போட்டுக்கிட்டு யூடியூப்ல பேசுற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? சிஎம்மோட தகுதி என்ன? அவர் வந்து பொறுமையா இருக்காரு. அவருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு, அவருக்கு இருக்கிற பொறுப்புக்கு அவர் வந்து நினைச்சா எப்பவோ உங்களை வந்து உள்ள பிடிச்சி போட்டிருக்கிறார். அவர் வந்து பொறுமை காத்தார், பாவம்னு நினைச்சாரு, பெண்களுக்கு இரக்கம் காண்பித்தார். அவருக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா? நாட்டு மக்களை நீங்கள் தான் நீதி கூற வேண்டும். நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன், எனக்கு மனசு பொறுக்கல. நான் பொதுமக்களை ஒருத்தியாக தான் இந்த பதிவை போடுறேன். தயவு செஞ்சு நான் சொன்னது தப்பா இருந்தா பொதுமக்களே என்னை மன்னிச்சுக்கிறேன்.